The nervous system has a scale of structural complexity. அப்படின்னா மனிதர்களுடைய நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அது நுண்மமான நிலையிலிருந்து பெரிதான நிலை வரை செல்லும் பொழுது அதில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிக்கலான அமைப்பு உள்ளது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இன்னும் புரிகிற மாதிரி பார்த்தோம்னா, மனிதனுடைய நரம்பு மண்டலத்தை நம்ம எடுத்தோம்னா அடிப்படையில் நரம்பு அணுக்கள் இருக்கும். இந்த நரம்பு அணுக்களை மட்டும் ஒவ்வொன்றாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் மனிதனுடைய மூளையில் சில வகையான நரம்பு அணுக்கள் இருக்கின்றன. அந்த நரம்பு அணுக்களில் ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த நரம்பு அணுக்கள் ஒரே அமைப்பில் உள்ள நரம்பு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லும் பொழுது, ஒரு சங்கிலி தொடர் போல செல்லும் பொழுது சைனாப்ஸ் மூலமாக அது ஒரு செயல்பாட்டை, ஒரு பகுதியை, நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியை அது ஆட்கொள்கிறது. இதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த முதல் கான்செப்டை நாம் உள்வாங்கணும். The nervous system has a scale of structural complexity. ஒரு நிலையிலிருந்து பார்த்தால் அதில் ஒரு சிக்கலான அமைப்பு, இன்னும் அதிக நிலையிலிருந்து பார்த்தால் இன்னும் அதிக சிக்கலான அமைப்பு. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே, இந்த அண்டத்தில் யூனிவர்ஸ் உள்ள அனைத்து பொருள்களிலேயுமே மிகவும் சிக்கலான ஒரு அமைப்பை பெற்றுள்ளது ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனுடைய மூளை மட்டுமே. அவ்வளவு ஒரு அற்புதம். நீங்க சொல்லலாம், இந்த மிஷின் எப்படி சார் ஒர்க் பண்ணுது, இது ரொம்ப பயங்கர காம்ப்ளிகேஷனா இருக்கே சார் இந்த மிஷின், இந்த கம்ப்யூட்டர் எப்படி சார் ஒர்க் பண்ணுது, இவ்வளவு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் எப்படி சார் ஒர்க் பண்ணுது, இத்தனை பில்லியன் மக்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து ஒரு சர்வர் தாங்குதுன்னா அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சார். ஒரு ராக்கெட் வந்து இவ்வளவு சந்திர மண்டலத்தை தாண்டி அது பயணிக்குதுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு மெக்கானிக்கல் சர்க்யூட் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சார். இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் அண்டத்திலேயே மிகவும் மிகவும் சிக்கலான அமைப்பு உள்ளது மனித மூளை. இது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாத்தையுமே செஞ்சது. மனித மூளையை புரிந்து கொள்வதற்கு நாம நிறைய பயணிக்க வேண்டும், அறிவியலுக்குள் நிறைய பயணிக்க வேண்டும். அப்போ கூட நம்மால மனித மூளையை முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் மனித மூளையை முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது என்றால், ஒரு மனித மூளையை வைத்துதான் மனித மூளையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இதுல இருக்கிற ஒரு விஷயம். புரிஞ்சுக்கணும்னா இதை வச்சுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எதை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோமோ அதனை வைத்துதான் அதனையே புரிந்து கொள்ள வேண்டும். மூளையை வச்சுதானே என் மூளையை வச்சுதானே மூளையை பத்தி நான் புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய மூளையுடைய கெப்பாசிட்டிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியும். அதான் இறை கோட்பாடு. ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் மனிதனுடைய மூளையை நம்மால் அதனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் எப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மூளையை வைத்து மூளையே ஆய்வு செய்வது என்பது ரொம்ப ஒரு வகையில் வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. நன்றி.